சரி, நாங்கள் இந்தியா பார்க்க போகிறது என்னன்னு சொன்னால் 2022ஆம் ஆண்டு காப்போதர்ண சாதாரண தற்பரீட்சையில் வந்த பகுதி 1ல் பி பகுதியில் 5வது கேள்வி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் அப்லோட் பண்ணப்பட்ட வீடியோக்களில் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 4 வினாக்களை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அது நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதை பார்க்காதவங்க கட்டாயம் அதை பார்த்துவோங்க. அதோட இந்த வீடியோக்களை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கட்டாயம் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். சரி, நாங்கள் இங்கே பார்க்க போகிற பாடம் என்னன்னு சொன்னால் திரள் மீட்டின் வரை தான் இங்கே பார்க்க போகிறது. சரியா? இப்போ எங்களுக்கு பொதுவாக தெரியும், நாங்கள் போடுறது பார்த்துட்டு வரோம். அதில் வந்து எப்படியும் முதலாவது கேள்வி முதலாவது கேள்வி பின்னங்கள் வரப்போகுது. 2ஆம் கேள்வி சுற்றளவு பரப்பளவு, அதுபோல் 3ஆம் கேள்வி சதவீதங்கள். இப்படி தான் இந்த ஓரில் தான் ஒவ்வொரு வருடங்களும் உங்களுக்கு பேப்பர் வந்து தயாரிக்கப்படுது. சரி, அதனால் இந்த கேள்விகளை நாங்கள் கட்டாயம் பார்த்துட்டு போகணும்னு சொன்னால் இதில் நல்ல முறையில் ப்ராக்டிஸ் ஆகிக்கணும் போகணும்னு சொன்னால் எங்களுக்கு இதில் முழுப்புள்ளிகளை எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, இந்த பாக்கு வந்து திரள் மீடியன்ற பாடத்துக்கு கீழே வரக்கூடிய வினாக்கள் தான் இந்தியா பார்க்கப்படுது. சரி, அதில் கேள்வி பாருங்கள். ஒரு குறித்த பாடசாலையில் 30 மாணவர்களுக்காக நிகழ்நிலை முறையாக 60 நாட்களுக்கு பாடங்கள் கற்பிக்கப்பட்டன. அதற்காக ஒவ்வொரு மாணவரும் பங்கு பற்றிய நாட்களின் எண்ணிக்கைகளை கொண்டு மாணவர் பங்கு பற்றிகை வகை குறிக்குமாறு தயாரிக்கப்பட்ட ஒரு வளையுறு வரையமும் ஒரு பூர்ணமட்ட கூட்டமாக்கிய மீடிரன் அட்டவணையும் மேலே தரப்பட்டுள்ளது. அதாவது ஒரு பாடசாலையில் வந்து 30 மாணவர்கள் இருக்காங்க. அந்த பாடசாலையில் ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடக்குது. அந்த வகுப்புகளுக்கு பங்கு பற்றிய வகுப்புகளில் வெவ்வேறு பாடங்கள் நடக்குது. அந்த பாடங்களில் அந்த வகுப்புகளுக்கு பங்கு பற்றிய மாணவர்களோட எண்ணிக்கையை நாட்களின் எண்ணிக்கையோட குறிப்பிடுறதுக்கு தான் இந்த மீடிரன் வலையை பயன்படுத்தப்பட்டது. சரியா? அதில் பாருங்கள், இங்கே தந்தி இந்த அட்டவணையில் பாருங்கள் நாட்களின் எண்ணிக்கை. அதுக்கு முன்னால் இந்த வரைஃபை பாருங்கள். இந்த வரைஃபில் இந்த சில தந்தி மாணவர்களோட எண்ணிக்கை, அதே போல் நாட்களோட எண்ணிக்கை. மாணவர்களோட எண்ணிக்கை எத்தனை ஆகுது? 2லிருந்து 10 வரைக்கும் இருக்குது மாணவர்களோட எண்ணிக்கை எழுதப்பட்டு. இதில் நாட்களோட எண்ணிக்கை 0லிருந்து 10 வரைக்கும், அதே போல் நாட்களோட எண்ணிக்கை 0லிருந்து 60 வரைக்கும் எழுதப்பட்டிருக்குது. சரியா? அப்போ நீங்கள் பாருங்கள், இதில் வந்து 2 மாணவர்கள் வந்து 10 நாட்கள் பங்கு பற்றியாங்க. அதே முதல் 10 நாட்கள் பங்கு பற்றியாங்க. அதே போல் 20 நாட்கள் பங்கு பற்றிய மாணவர்கள் வந்து 4 பேர், 30 நாட்கள் பங்கு பற்றிய மாணவர்கள் 6 பேர், அதே போல் 40 நாட்கள் பங்கு பற்றிய மாணவர்கள் 6 பேர், அதே போல் 50 நாட்கள் பங்கு பற்றிய மாணவர்கள் 4 பேர், அதே போல் 60 நாட்கள் பங்கு பற்றிய மாணவர்கள் வந்து 8 பேர். சரியா? இதுதான் இந்த மீடிரன் வலை. இதில் அட்டவணையில் பாருங்கள், நாட்களோட எண்ணிக்கை தரப்பட்டிக்கு, மாணவர்களோட எண்ணிக்கை தான் மீடிரன், அதே போல் திறன் மீடிரன் தரப்பட்டி. சரியா? சரி, அதில் பாருங்கள் 0லிருந்து 10 வரைக்கும் இயக்கக்கூடிய நாட்களில் 2 மாணவர்கள் பங்கு பற்றியாங்க. அது சரியாக குறிக்கப்பட்டி. அதே போல் 10லிருந்து 20 வரைக்கும் இயக்கக்கூடிய நாட்களில் 10 நாட்களிலிருந்து 20 நாட்களுக்குள்ள, அதாவது 11 நாட்கள் வரையிலும் 11 நாட்களிலிருந்து 20 நாட்கள் வரைக்கும் பங்கு பற்றிய மாணவர்கள், அவர்களோட எண்ணிக்கை 4 பேர். அதே போல் 20 தொடக்கம் 40 நாட்கள் வரைக்கும் 20 தொடக்கம் 40 நாட்கள் வரைக்கும் பங்கு பற்றிய மாணவர்களோட எண்ணிக்கை 12 பேர். சரியா? அதை எப்படி 12 பேர் ஆகின? அதை குறிக்க தந்தியாங்களுக்கு நாங்கள் அதை குறிக்கணும். சரியா? இது ஸ்பெஷல் தந்திக்காக. எப்படி 12 வாரண்டு சொன்னால் பாருங்கள், 20லிருந்து 30 வரைக்கும் இருக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை ஒரு வகுப்பாயிடு. இங்கே வகுப்பாயிட பெருமானத்தை 10. அப்போ 0லிருந்து 10, இங்கே 10லிருந்து 20, இங்கே 20லிருந்து 30 வரணும், 30லிருந்து 40 வரணும். இங்கே வந்து 20லிருந்து 40 வரைக்கும் ஒரே முறையில் தந்திக்காங்க. அப்போ இங்கே வகுப்பாயிடே 10. இந்த 10ல் தான் நான் பார்க்கணும் எத்தனை வருதுன்னு சொல்லி. 10ல் வந்து பாருங்கள், 30 வரைக்கும் 6 மாணவர்கள் பங்கு பற்றியாங்க. 30லிருந்து 40 வரைக்கும் 6 மாணவர்கள், 20லிருந்து 30 வரைக்கும் 6 மாணவர்கள், 30லிருந்து 40 வரைக்கும் 6 மாணவர்கள். அப்போ மொத்தமாக 12 மாணவர்கள் பங்கு பற்றியாங்க. அப்போ 20லிருந்து 40 வரைக்கும்
12 மாணவர்கள் வரும். சரி, அடுத்து 40 வரைக்கும் 4 மாணவர்கள், 50லேருந்து 60 வரைக்கும் எங்களுக்கு தெரியும். இதை பார்த்தா விளங்கு, வரைவு பார்த்தா 8 மாணவர்கள் பங்கு பெற்றிருக்காங்க. சரியா? சரி, இந்த வளைவு சரி. அடுத்து வந்து திரள் மீதிறன். திரள் மீதிறன் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், இந்த மீதிறன்கள்ட்ட கூட்டு, அதாவது ஆரம்பத்துலேருந்து மீதிறன்களை கூட்டி வரணும். இப்போ இதில் பாருங்கள், இப்போ இதில் வந்து 2 முதலாவது இந்த 0லேருந்து 10 வரைக்கும் இருக்கக்கூடிய வகுப்பாடியில் மீதிறன் வந்து 2, திரள் மீதிறனும் 2 தான். அதே போல் 10லேருந்து 20 வரைக்கும் 4 மாணவர்கள். அப்போ மொத்தம் 0லேருந்து 20 வரைக்கும் இப்போ எத்தனை மாணவர்கள்? 6 மாணவர்கள். 2 சக 4. அப்போ இதை கூட்டி வரதான் திரள் மீதிறன் சொல்ல. ஒவ்வொரு மீதிறன்களையும் வந்து அதுக்கு முன்னே மீதிறன்களோட கூட்டுத்தொகையை கூட்டணும். சரியா? அப்போ 4 கூட்டினா 6. அதே போல் 6 இங்கே மீதிறன் வந்து 12. இந்த மீதிறனை கூட்டும்போது 6 சக 12 18. அதுக்கு பின்னால் இங்கே 4 மீதிறன் 18 சக 4 22. அதுக்கு பின்னால் 22 சக 8 30. ஆகவே திரள் மீதிறன் 30. மொத்த மாணவர்கள் எண்ணிக்கை தான் திரள் மீதிறன். அப்போ திரள் மீதிறன் வந்து 30ஆக இருக்குது கடைசியாக. சரியா? இப்படி தான் நாங்கள் செய்யுது. சரியா? இதில் எங்களுக்கு இது 2 தந்திக்காங்க. இது சரியாக குறிச்சேன்தான். இது சரியாக 12 குறித்தா தான் எங்களுக்கு இதை 18 சரியாக குறிக்க கேள்வி. சரியா? சரி, அது முதலாவது கேள்வி. முதலாவது கேள்வின்னு சொல்லாங்க, வலையுறைத்துக்கேற்ப அட்டவணையில் மாணவர்கள் எண்ணிக்கையை காட்டும் நிலையில் உள்ள வெற்றிடங்களை வெற்றிடங்களை நிரப்பின நாங்கள். சரியா? இப்போ சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். 2ஆம் கேள்வி, அட்டவணையில் திரள் மீதிறன் நிரலை பயன்படுத்தி அதனை கொண்டு தரப்பட்டுள்ள ஆள்கூட்டு தளத்தின் மீது திரள் மீதிறன் வலையை வரைக. சரியா? அதாவது எங்களுக்கு என்ன, அடுத்ததாக திரள் மீதிறன் வரைய சொல்லிக்கணும். திரள் மீதிறன் தந்திக்காக அவங்க எக்ஸாம் பேப்பரில் தருவாங்க. அந்த பேப்பரில் தான் நாங்கள் கட்டாயம் வரையணும். சரியா? ஏன்னு சொன்னால் அந்த பேப்பர் தான் வரையறதுக்கு லேசாக இருக்கும். சரி பாருங்கள், எப்படி திரள் மீதிறன் வரையுதுன்னு சொல்லி. சரி, லேஸ் எங்களுக்கு திரள் மீதிறன் வரையுது. இங்கே இந்த சில திரள் மீதிறன் வரும், இங்கே இந்த சில நாட்கள் எண்ணிக்கை வரும். சரியா? இந்த சில திரள் மீதிறன், இந்த சில நாட்கள் எண்ணிக்கை. அப்போ அவங்க தந்திக்காக அந்த திரள் மீதிறன் வரைய 5 தொடக்கம் 30 வரைக்கும் திரள் மீதிறன் மாணவர்கள் எண்ணிக்கை. இது வந்து எங்களுக்கு தந்திக்குது என்ன, நாட்கள் எண்ணிக்கை 0லேருந்து 60 வரைக்கும். சரியா? அப்போ பாருங்கள், 10 நாட்களில் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க? திரள் மீதிறன் இந்த வலையை பார்த்து தான் நாங்கள் குறிக்கிறோம். இதை பார்த்து இந்த வகுப்பாயிலே பார்த்து தான் எங்களுக்கு வகுப்பாயிலையும் இந்த திரள் மீதிறனும் தான் எங்களுக்கு தேவை. சரியா? அப்போ இங்கே பார்த்த வந்துச்சுன்னா 10 நாட்கள் எத்தனை மாணவர்கள் பங்கு பெற்றியாங்க? 10 நாட்கள் வரை எத்தனை மாணவர்கள் பங்கு பெற்றியாங்க? இந்த வரையை பார்த்த வந்துச்சுன்னா 2 மாணவர்கள். 10 நாட்கள் வரை எத்தனை மாணவர்கள்? 2 மாணவர்கள் பங்கு பெற்றிருக்காங்க. முதல் 10 நாட்களும் 2 மாணவர்கள் பங்கு பெற்றிருக்காங்க. அப்போ 2 மாணவர்கள் நேராக குறிக்கணும். சரியா? அதே போல் 20 நாட்கள் வரை எத்தனை மாணவர்கள் பங்கு பெற்றிருக்காங்க? அப்போ 20 நாட்கள் வரை பார்த்தோம்னா 20 நாட்கள் வரை 6 மாணவர்கள் பங்கு பெற்றிருக்காங்க. இது மீதிறன் என்ன இந்த விளக்கம் வந்துச்சுன்னா 10லேருந்து 20 நாட்கள் வரையும் தான் 4 மாணவர்கள். 10லேருந்து 20 நாட்கள் வரை. சரியா? அதாவது 11ஆம் நாள் 12ஆம் நாள் எல்லாம் வரும். இது திரள் மீதிறன் என்ன சொல்லுது? 20 நாட்கள் வரைக்கும், ஆரம்பத்துலேருந்து 20 நாட்கள் வரைக்கும் பங்கு பற்றிய மாணவர்கள். இதுதான் திரள் மீதிறன் குறிக்குது. சரி, அப்போ 20 நாட்கள் பங்கு பற்றிய மாணவர்கள் எத்தனை பேர்? 6 பேர். அப்போ அந்த 6 வந்து நாங்கள் சரியாக அச்சில் குறிக்க வேண்டும். அடுத்தது பாருங்கள், அடுத்தது வந்து இங்கே 20 தொடக்கம் 40 வரை. 20 தொடக்கம் 40 வரை உள்ள மாணவர்கள் எத்தனை பேர்? 20 தொடக்கம் 40 வரை, அதாவது 40 நாட்கள் வரை பங்கு பற்றிய மாணவர்கள்ட்ட மொத்த எண்ணிக்கை 18 பேர். அப்போ இங்கே 40க்கு நேரம் நாங்கள் 18 குறிக்கப்படணும். சரியாக 18 குறிக்கப்படுங்க, அச்சில் குறிக்கப்பட்டு 18 சரியாக குறிக்கப்படணும். அதுக்கு பின்னால் 50 நாட்கள் வரை எத்தனை மாணவர்கள்? 22 மாணவர்கள் பங்கு பற்றியாங்க. ஆகவே 50 நாட்கள் வரை பங்கு பற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை 22. சரியா? இது சரியாக குறிக்கப்பட்டிருக்கணும். அதே போல் 60 நாட்கள் வரை பங்கு பற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை 30 மாணவர்கள். சரியா? ஆகவே 60 நாட்கள் வரை பங்கு பற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை 30 மாணவர்கள். சரியா? சரி, இப்படி தான் நாங்கள் குறிக்கணும். குறிச்சிட்டு நாங்கள் இதை இணைக்கணும். சரியா? இதை இணைச்சண்டா சரி. அடுத்த கேள்வியை பாருங்கள், 3ஆம் கேள்வி.
30க்கு மேற்பட்ட நாட்களுக்கு பங்கு பற்றிய மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. இந்த திரள் மீட்டரினை பயன்படுத்தி திறன் மீட்டரின் வலையை பயன்படுத்தி தான் நாங்கள் காணணும் 30க்கு மேற்பட்ட நாட்கள் பங்கு பற்றிய மாணவர்களோட எண்ணிக்கை பார்க்கணும். எப்படி பார்க்கணும்னு சொன்னால் திறன் மீட்டரின் வலையை பயன்படுத்தி நாட்கள் எண்ணிக்கை ஆகிக்குது. நாட்கள் எண்ணிக்கை தான் 10, 20, 30 குறிக்கப்பட்டு இங்கே திறன் மீட்டர் மாணவர்களோட எண்ணிக்கை. எங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன? 30க்கு மேற்பட்ட நாட்களுக்கு பங்கு பற்றிய மாணவர்களோட எண்ணிக்கை கேள்வியும். 30க்கு மேற்பட்ட நாட்களுக்கு பங்கு பற்றிய மாணவர்கள் என்றால் இது 30 நாட்கள் வரைக்கும் பங்கு பற்றிய மாணவர்கள். அதாவது இப்படி நாங்கள் அடித்தோம்னு சொன்னால் இப்படி லைன் ஒன்றை இந்த வரைஃபுக்கு அடித்தோம்னு சொன்னால் இப்படி எங்களை பார்க்கறதுக்கு இடம் சரியாக எங்களுக்கு அந்த கோடு காட்டும் எத்தனாவது இடத்துல இருக்குதுன்னு சொல்லி இப்படி சரியாக நீங்கள் 30க்கு நேரம் மார்க் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே 12ன்னு வரும். அதாவது இதை அர்த்தம் என்னன்னு சொன்னால் 30 நாட்கள் வரைக்கும் பங்கு பற்றிய மாணவர்கள் தான் இது 10 நாட்கள் வரைக்கும் பங்கு பற்றிய மாணவர்கள், இது 20 நாட்கள் வரைக்கும் பங்கு பற்றிய மாணவர்கள், இது 30 நாட்கள் வரைக்கும் பங்கு பற்றிய மாணவர்கள், இது 40 நாட்கள் வரைக்கும் பங்கு பற்றிய மாணவர்கள், அதேபோல் இது 50 நாட்கள் வரைக்கும் பங்கு பற்றிய மாணவர்கள், இது 60 நாட்கள் வரைக்கும் பங்கு பற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை. மாணவர்கள் எண்ணிக்கை இங்கே பார்க்கணும் சரியா? மாணவர்கள் எண்ணிக்கை இங்கே பார்க்கணும் சரியா? சரி, அப்போ பாருங்கள் 30 நாட்களுக்கு மேற்பட்ட நாட்களில் பங்கு பற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை கேட்கப்பட்டு அதாவது 30க்கு மேற்பட்ட நாட்கள் பங்கு பற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை. அதாவது 30க்கு மேற்பட்ட நாட்கள்னால் இந்த இடம் தான் வருமே. இது 30 நாட்கள், இது 30க்கு மேற்பட்ட நாட்கள்னால் எங்களை இந்த பக்கம் மிகக்கூடிய நாட்கள் தான் 30க்கு மேற்பட்டியக்கூடிய நாட்கள். 31 நாட்கள் தொடக்கம் 60 நாட்கள் வரைக்கும் வரும் சரியா? அப்போ நாங்கள் 30க்கு நேரம் சரியாக வரைஃபில் அடித்தோம்னு சொன்னால் இங்கே மாணவர்கள் எண்ணிக்கையை பார்க்கும்போது சரியாக எங்களுக்கு 12 கிட்ட வருது, 12 கிட்ட வரும் சரியா? அப்போ 12 மாணவர்கள் தான் இந்த 30 நாட்கள் வரை பங்கு பற்றிக்காங்க. மேலும் கேட்கப்பட்ட இந்த 30 நாட்களுக்கு மேற்பட்ட நாட்களில் பங்கு பற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை 30க்கு மேற்பட்ட நாட்களில் பங்கு பற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை மொத்தமாக 30 மாணவர்கள். அந்த 30 மாணவர்கள் 12 மாணவர்கள் 30 நாட்கள் வரைக்கும் பங்கு பற்றியாங்க. அப்போ எங்களுக்கு பாதையில் 30லேருந்து 12 கழிச்சோம்னா 18 வரும். ஆகவே 18 மாணவர்கள் இந்த 18 மாணவர்களும் 30 நாட்களுக்கு மேற்பட்ட நாட்களில் பங்கு பற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை சரியா? 30க்கு மேற்பட்ட நாட்களில் பங்கு பற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை 18 மாணவர்கள் சரியா? சரி, அடுத்த கேள்வி பாருங்கள். 4வது கேள்வி, 30 மாணவர்களிடையே இம்முறையில் குறைவாக பங்கு பற்றிய மாணவர்களில் 50% வேறாக்க வேண்டியுள்ளது சரியா? அதற்காக எத்தனை நாட்களுக்கு குறைவாக பங்கு பற்றிய மாணவர்களை தேர்ந்தெடுத்தல் வேண்டும்? அதாவது என்ன சொல்லலாம் சொன்னால் 30 மாணவர்கள் இப்போ இந்த 30 மாணவர்களில் 50% மாணவர்கள் அதாவது இந்த வகுப்புக்கு குறைவாக பங்கு பற்றி 50% மாணவர்களை வேறாக்கணும். அதாவது இந்த வகுப்பில் குறைவாக பங்கு பற்றிய மாணவர்களும் இருப்பாங்க, இந்த வகுப்புக்கு அதிகமாக பங்கு பற்றிய மாணவர்களும் இருப்பாங்களே சரி. இப்போ எங்களுக்கு கேட்கப்பட்டு இந்த வகுப்பில் ஆக குறைவாக பங்கு பற்றிய முதல் 50, உதாரணத்துக்கு 100 மாணவர்கள் இருந்துன்னு சொன்னால் 50% தானே சொல்லிக்குது. ஆகவே உதாரணத்துக்கு 100 மாணவர்கள் இருந்தால் அந்த 100 மாணவர்களில் முதல் 50 மாணவர்கள் குறைவாக பங்கு பற்றிய முதல் 50 மாணவர்கள், அதாவது ஆக குறைவாக ஒரு வகுப்புக்கு, அப்படி இல்லாட்டி 2 வகுப்புக்கு, 3 வகுப்புக்கு, அப்படி மிக குறைவான நாட்கள் பங்கு பற்றி 50 மாணவர்கள் இங்கே தேர்ந்தெடுக்கப்படுவார். 100 மாணவர்கள் இருந்தால் அதாவது 50% அரைவாசி. அதுதான் கேட்கப்பட்டு இங்கே 30 மாணவர்களே இம்முறையில் குறைவாக பங்கு பற்றிய மாணவர்களில் 50% மாணவர்களை வேறாக்க வேண்டியுள்ளது. அப்போ 50% மாணவர்கள்டா 30ல் அரைவாசி, 30ல் 50%, 30ல் அரைவாசி, 30ல் அரைவாசின்னா 15 மாணவர்கள். முதல் 15 மாணவர்களும் தான் வரும். முதல் 15 மாணவர்கள் தான் என்ன குறைவாக பங்கு பற்றிய மாணவர்களே. வகுப்புக்கு குறைவாக பங்கு பற்றிய மாணவர்கள், குறைந்த நாட்களில் பங்கு பற்றிய மாணவர்கள் 30ல் 15, முதல் 15, இறுதி 15 இல்லை, முதல் 15. முதல் 15 மாணவர்களும் தான் என்ன வாய்க்கும் வகுப்புகளுக்கு குறைவான நாட்களில் பங்கு பற்றிய மாணவர்களாக இருக்கும் சரி. இப்போ எங்களுக்கு கேட்கப்பட்ட 50% மாணவர்களை வேறாக்க வேண்டியுள்ளது. அதற்காக எத்தனை நாட்களுக்கு குறைவாக பங்கு பற்றிய மாணவர்களை தேர்ந்தெடுத்தல் வேண்டும்? 50% மாணவர்களை வேறாக்கணுமா? அதுக்கு நாங்கள் எத்தனை நாட்களுக்கு பங்கு பற்றிய மாணவர்களை தேர்ந்தெடுத்தல் வேண்டுமென்று கேட்டிருக்காங்க. அதாவது எங்களுக்கு ஆக குறைந்த இந்த வகுப்புக்கு குறைந்த அளவு பங்கு பற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை தேர்ந்தெடுக்கணும் 50%, அதை அரைவாசி. அது எத்தனை நாட்களுக்கு பங்கு பற்றிய மாணவர்கள் எடுத்துன்னு சொன்னால் எங்களுக்கு
அவர்களை எங்களுக்கு ஆக குறைவாக பங்கு பற்றி அரைவாசி மாணவர்கள் அரைவாசி எண்ணிக்கையானவர்கள் என்று பிரித்தெடுக்கிறதுக்கு 7 மணி கேட்டியாகும். அப்போ எங்களுக்கு பாதையிலும் 50% 30ல் 15 15 மாணவர்களுக்கு நாங்கள் ஒரு கோடு அடித்தோம்னா 15 மாணவர்களில் வரைவு கோடு அடித்து பார்த்தோம் வந்துச்சுன்னா இங்கே எத்தனை நாட்கள்னு வரும். அப்போ கிட்டத்தட்ட 35 அல்லது 36 நாட்கள் வகுப்பில் பங்கு பற்றிய மாணவர்கள் எண்ணிக்கைன்னு வரும். 36 நாட்களுக்கு குறைவாக பங்கு பற்றிய மாணவர்கள் என்று சொல்லி வரும். 36 நாட்களுக்கு குறைவாக பங்கு பற்றிய மாணவர்கள் எண்ணிக்கை தான் வரும். சரியா? இப்படிதான் செய்த இதுவும் லேசான கேள்வி தான். அடுத்த வீடியோக்களை வந்து நான் பார்ட் 2ல் ஏ பார்ட் கேள்விகள் எஸ்ஏ கேள்விகளை வந்து நான் அடுத்த வீடியோக்களில் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். வணக்கம்.